ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிசா ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆதாரில் மொபைல் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது நம்ம வீட்டில் இருந்தே மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ப்ளே ஸ்டோரில் ஆதார்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆதார்னு கொடுத்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு வருது இல்லை, அதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். இதில் வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது நம்ம எங்கேயும் அலைய தேவையில்லை, நம்மளே வீட்டில் இருந்தே மொபைல் நம்பரை ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஓப்பன் கொடுத்துருங்க. அது அளவு கொடுத்துட்டு இதில் வந்து இந்த ஸ்கிப் இதை கொடுத்துருங்க. இது வந்து ஐம் ரெடி டு மை ஆதார், அதை கிளிக் கொடுத்துருங்க. உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். 12 டிஜிட் ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கிளிக் அதை கொடுத்துருங்க. இதில் வந்து அக்ரி இருக்கும், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இதில் வந்து சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்துருங்க. ஹலோ, கண்டினியூ டு ஃபேஸ் அத்தான்டிகேஷன். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம ஆதார் இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபேஸ் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். ஆதார் ஃபேஸ் ஐடி அது எப்படின்னு காமிக்கிறேன். இதாக இருக்கலாம், ஆதார் ஃபேஸ் ஐடி. இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஆப்பை ஆதார் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது இதுவும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து கண்டினியூ டு ஃபேஸ் அத்தான்டிகேஷன் அது கொடுக்குறேன். கீழே இன்டர்நெட் ஃபேஸ் அதை கொடுத்துக்கிட்டு கரெக்டாக கேப்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். சக்ஸஸ் ஆயிடுச்சு. ப்ரொசீட் கொடுத்துட்றேன். இது வந்து நம்ம பின் நம்பர் செட் பண்ணிக்கலாம். 2 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணணும் பின் நம்பரை. இதெல்லாம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஃபினிஷ். இது ஓப்பன் ஆகிடுச்சு ஆதார். அது கீழே வந்து ஷேர் ஐடி ஸ்கேனர் எல்லாம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கீழே எப்படி இழுத்து விட்டிங்கன்னா இது மை ஆதார் அப்டேட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து மொபைல் நம்பர் அப்டேட்டுன்னு இருக்குது. இதில் வந்து மொபைல் நம்பர் அப்டேட்னு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டா ப்ராசஸிங்டே 30 நாள் போட்டிருக்கு. ஆனால் அவ்வளோ டைம் எடுக்காது, குயிக்காகவே உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். சில பேருக்கு 2-3 டேஸு இல்லை 24 ஹவர்ஸு அந்த மாதிரிலாம் அப்டேட் ஆகிரும் குயிக்காக. அவங்க வந்து அப்ராக்சிமேட் 30 டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீயாக 75 ருபீஸ் பே பண்ணணும். இதில் வந்து நியூ மொபைல் நம்பர் டைப் பண்ணி அதுக்கு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் அத்தான்டிகேஷன் கொடுக்கணும். இதில் வந்து 4 ஸ்டெப்பு. நியூ மொபைல் நம்பர், அப்புறம் ஓடிபி, அப்புறம் வந்து ஃபேஸ் அத்தான்டிகேஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பேமெண்ட்டு 75 ருபீஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆகிரும். அதை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குயிக்காகவே மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஆதாரில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்து. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிசா ஃபோட்டோகிராஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.